बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम अल्हम्दुलिल्लाहि वकफ़ा अस्सलातु वस्सलामु अला इबादिहिल लज़ीना इस्तफ़ा खुसूसन अला अफ़्दलिहिन व हाकिमिन नबिय्यीन मुहम्मदिन अल अमीन व आलिहि वस्ஸஹ்பிஹி அஜ்மஈன் அம்மா பஅத். போன பதிவில் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பத்திற்குள் என்னென்ன குழப்பம்லாம் நடந்தது, இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய முதல் மகனான ஈஸ் பெற வேண்டிய அந்த துவாவை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பெற்ற அந்த செய்தியையும், இறுதியில் ரிஃப்கா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அண்ணனான ஈஷ் தம்பியான யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கொலை செய்து விடக்கூடாது என்று ரிஃப்கா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய அண்ணனுடைய வீட்டிற்கு, அதாவது லாபான் அவங்களுடைய வீட்டிற்கு ஹர்ரான் என்ற பகுதிக்கு அனுப்பி வைக்கிறாங்க. போகிறதுக்கு முன்னாடி இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு துவா கேட்குறாங்க, ஒரு சில உபதேசமும் செய்கிறாங்க. இப்போது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் புறப்பட ஆரம்பிக்கிறாங்க, பயணத்தை மேற்கொள்கிறாங்க. அவர்கள் எந்த நேரத்தில் புறப்பட்டாங்கன்னு சொன்னால் அந்த நாளினுடைய கடைசி பகுதியில் புறப்பட்டாங்க என்று வரலாற்று குறிப்புகளில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இப்போது அவர்கள் பயணித்து கொண்டிருக்கும் போது மாலை நேரத்தில் அவங்களுக்கு டயர்டாயிட்டு ஒரு இடத்துல உறங்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க எப்படி தூங்குனாங்கன்னு சொன்னால் பக்கத்தில் ஒரு மிகப்பெரிய கல் இருந்தது, அந்த கல்லில் தலை வைத்து தூங்கி கொண்டிருந்தாங்க. அவங்க எந்த இடத்துல உறங்கி கொண்டிருந்தார்கள் என்று பார்த்தால் அது இப்போது இருக்கக்கூடிய அந்த பைத்துல் முகத்தஸ். இப்போது அவர்கள் தூங்கி கொண்டு இருக்கும்போது சுல்லும் அப்படிங்கிற ஒரு வாகனத்தை பார்க்குறாங்க. அது வேறு என்ன வாகனமுமே அல்ல, நமது நபியான முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இஸ்ரா போயிட்டு இஸ்ராலிருந்து முதல் வானத்துக்கு போன அந்த வாகனத்தை தான் இப்போ யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் பார்க்குறாங்க. அந்த இடத்தில் அவர்கள் எதை பார்த்தார்கள் என்று சொன்னால் மலக்குமார்கள் முதல் வானத்திலிருந்து கீழே இறங்குவதையும் கீழிருந்து மேலே ஏறுவதையும் அவர்களால் பார்க்க முடிகிறது. இதை பற்றி இமாம் இம்ரான் ஹுசைன் ரஹ்மத்துல்லாஹி அவங்க சூரா அல் கஃப் அண்ட் த மாடர்ன் ஏஜ் அப்படிங்கிற புத்தகத்தில் இமாம் இம்ரான் ஹுசைன் ரஹ்மத்துல்லாஹி அவங்களுடைய உஸ்தாதான இமாம் ஃபஸூலுர் ரஹ்மான் அன்சாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறிய ஒரு சில விஷயங்களை பற்றி டைம் அண்ட் த குரான் அப்படிங்கிற சாப்டரில் எலபரேட்டாக சொல்லியிருப்பாங்க. அதில் அவங்க எந்த விஷயத்தை மெயினாக மீன் பண்ணியிருப்பாங்கன்னு சொன்னால், அல்லாஹு தாலா குரானில் சொல்லக்கூடிய 7 வானங்களும் 7 வெவ்வேறு டிமென்ஷனில் படைக்கப்பட்டது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம இந்த உலகத்தில் இருக்கோம், இந்த உலகத்தில் நம்ம 3 டிமென்ஷனில் படைக்கப்பட்டிருக்கிறோம். இப்போது நம்மளை தாண்டி இருக்கக்கூடிய உலகம், அதாவது முதல் வானம், அது எப்படி இருக்குன்னு சொன்னால் அதில் 4 டிமென்ஷன் இருக்கும். அதற்கு பெயர் கூட டெசராக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி இந்த உலகத்தோட அந்த உலகத்தை கம்பேர் பண்ணும் போது டிமென்ஷன் வேரி ஆகுதோ அதே போன்று டைமும் வேரி ஆகும் அப்படிங்கிறத அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், சூரா அல் ஹஜ்ஜில் கூட அல்லாஹு தாலா சொல்லியிருப்பான், 22 அத்தியாயம் 47வது வசனம், ஒரு நாள் அப்படிங்கிறது 50,000 வருஷத்தை போன்றது அப்படின்னு அல்லாஹு தாலா சொல்லியிருப்பான். இன்னொரு விஷயத்தை அவங்க மெயினாக சொல்லியிருப்பாங்க, என்னன்னு சொன்னால் அந்த 7 வானங்களும் இந்த உலகத்தோடு பியாண்ட் த ஸ்பேஸாக இருக்காது, எல்லாமே ஓவர்லேப்ஸ் ஆகி தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஓவர்லேப்ஸ்னால் எப்படின்னு சொன்னால் நம்ம பக்கத்தில் தான் இருக்கும், ஆனால் நம்மளால் அதை பார்க்க முடியாது. இப்போது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அந்த இடத்துல தான் தூங்கி கொண்டு இருக்கிறாங்க. அவர்களால் இந்த உலகத்தில் இருந்து முதல் வானத்திற்கு போகக்கூடிய அந்த வாகனத்தை அவர்களால் பார்க்க முடிகிறது. அது எதனாலன்னு சொன்னால் இந்த உலகமும் அந்த இடமும் ஒரே இடத்துல கனெக்டாக இருக்கிறதுனால தான் அவங்களால பார்க்க முடிகிறது. இன்னொரு விஷயத்தை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும், அவங்க எந்த இடத்துல இருந்துட்டு இதை பார்க்குறாங்கன்னு சொன்னால் அவங்க பைத்துல் முகத்தஸ்ல இருந்து இதை பார்க்குறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மெக்காலிருந்து பைத்துல் முகத்தஸுக்கு போய் தான் அவங்க மெஹராஜுக்கு போவாங்க, அதாவது இஸ்ரா போயிட்டு தான் மெஹராஜ் போவாங்க. அதே போன்று குகைவாசிகள் அவங்களும் இந்த பைத்துல் முகத்தஸில் தான் 300 ஆண்டுகள் அவங்க தூங்குற அந்த செய்தியும் நடந்திருக்கும். அதே போன்று சூரா அல் பக்ரால 259வது வசனத்தில் உசைர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க பைத்துல் முகத்தஸில் தான் 100 ஆண்டுகள் தூங்கியிருப்பாங்க. அந்த 100 ஆண்டுகளும் ஒரே நாள் போன்று தான் இருக்கும். அதே போன்ற இன்னொரு வரலாற்று செய்தி, ஒரு நபிக்கு உதவி செய்த ஒரு கருப்பு நிறத்த அடிமை, அந்த அடிமைக்கு அல்லாஹு தாலா அந்த இடத்துல தான் தூங்க வச்சிருப்பான். அந்த சம்பவமும் கிட்டத்தட்ட இந்த பைத்துல் முகத்தஸ்ல தான் நடந்திருக்கும். ஸோ இந்த பைத்துல் முகத்தஸ் அது எப்படிப்பட்ட இடம்னு சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி மெஹராஜுக்கு போனாங்க அப்படிங்கிற செய்தி அந்த ஷார்ட்டாக நான் உங்கள்கிட்ட சொன்னால் இது உங்களுக்கு தெளிவாக புரியும். ஃபர்ஸ்ட் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெக்காவில் இருக்கிறாங்க. மெக்காவிலிருந்து பைத்துல் முகத்தஸ்க்கு போகும்போது அவர்கள் முதலில் புராக் அப்படிங்கிற வாகனத்தில் ஏறி போனாங்க. ஸோ மெக்காவிலிருந்து பைத்துல் முகத்தஸ்க்கு மட்டும்தான் அவங்க புராக் அப்படிங்கிற வாகனத்தில் போயிருக்கிறாங்க. இப்போ பைத்துல் முகத்தஸ்க்கு போய் சேர்ந்த உடனே இப்போது பைத்துல் முகத்தஸிலிருந்து முதல் வானம் வரை சுல்லும் அப்படிங்கிற வாகனத்தில் ஏறி போகிறாங்க. அந்த வாகனம் எப்படி இருக்குன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு படி மாதிரி இருக்கும். ஸோ இந்த உலகத்தில் இருந்து அந்த முதல் வானம் வரை சென்ற அந்த பயணத்திற்கு பெயர் தான் மெஹராஜ். பிறகு முதல் வானத்திலிருந்து 7வது வானம் வரை மலக்குமார்களுடைய ரெக்கையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயணிக்கிறாங்க. பிறகு 7வது வானத்திலிருந்து சிதறத்துல் முந்தஹா வரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய ரெக்கையில் அமர்ந்து பயணிக்கிறாங்க. பிறகு சிதறத்துல் முந்தஹாவிலிருந்து அல்லாஹு தாலாவிடம் பேசுவதற்கு ரஃப் அப்படிங்கிற ஒரு வாகனத்தில் பயணிக்கிறாங்க. அந்த ரஃப் அப்படிங்கிற வாகனம் ஒளியினாலும் காற்றினாலும் படைக்கப்பட்டது என்று வரலாற்று குறிப்புகளில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அந்த ஒளி காற்று அதனுடைய இன்ட்ரின்சிக் குவாலிட்டி என்ன அப்படிங்கிறது அல்லாஹு தாலாவே அறிந்தவனாக இருக்கிறான்.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 5 ஸ்டேஷனை கடந்து தான் அல்லாஹு தாலாட்ட பேசுகிறாங்க. இந்த உலகத்திற்கும் முதல் வானத்திற்கும் இடையில ஜங்ஷன் ஆகக்கூடிய அந்த ஸ்டேஷன் தான் பைத்துல் முகத்தஸ் அப்படிங்கிறது இதன் மூலமாக தெளிவாக புரிகிறது. இப்போது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இந்த சுல்லும் அப்படிங்கிற வாகனத்தை இந்த பைத்துல் முகத்தஸ்ல இருந்து தான் பார்க்கிறாங்க. அதில் மலக்குமார்கள் ஏறுவதையும் இறங்குவதையும் அவர்களால் பார்க்க முடிகிறது. இப்போது அல்லாஹு தாலா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட பேசுகிறான். அல்லாஹு தாலா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ட்ட என்ன பேசுகிறான்னு சொன்னால், கால லஹு அல்லாஹ் இன்னி பரி உக்க அக்ஸரு வ நஸ்லுக் வஜஅல் ஹாதிஹில் அர்து லக்க வ நஸ்லுக். அல்லாஹு தாலா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட சொல்கிறாங்க, நிச்சயமாக நான் உனக்கு அருள் புரிவேன், உம்முடைய சந்ததிகளையும் நான் அதிகப்படுத்துவேன், அடுத்து உமக்கும் உனக்கு பிறகு வரக்கூடியவர்களுக்கும் இந்த ஊரை நான் சொந்தமாக்குவேன் அல்லாஹு தாலா வாக்குறுதி கொடுக்குறான். இப்போது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தூக்கத்திலிருந்து எழுந்த பிறகு இந்த கனவை கண்டதை நினைத்து மகிழ்ச்சி அடைகிறாங்க. இப்போ அவர்கள் அல்லாஹு தாலாட்ட ஒரு வாக்குறுதி கொடுக்குறாங்க. அது என்னன்னு சொன்னால், நான் நல்லபடியாக ஹர்ரான் அப்படிங்கிற இடத்துக்கு போய் சேர்ந்துட்டேன்னு சொன்னால், எனக்கு இந்த இடத்துல தானே கனவு வந்தது, இதே இடத்துல நான் ஒரு இறை இல்லத்தை கட்டுவேன் அப்படின்னு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் வாக்குறுதி கொடுக்குறாங்க. பிறகு தாம் சம்பாதித்ததில் 10ல் 1 பங்கு நான் தர்மம் பண்ணுவேன்னு அல்லாஹு தாலாட்ட வாக்குறுதி கொடுக்குறாங்க. இப்போது அடையாளத்திற்காக அவங்க எந்த கல்லில் உறங்குனாங்களோ அதே கல்லில் பைத்துல் ஈல் அப்படின்னு எழுதுறாங்க. அல்லாஹு தாலாவுடைய வீடுன்னு அடையாளமிடுறாங்க. இந்த பைத்துல் ஈல் என்று அடையாளமிட்ட இடத்துல தான் பிறகு பைத்துல் முகத்தஸை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் எழுப்புறாங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் எப்படி இந்த பைத்துல் முகத்தஸை கட்டினார்கள் என்பதை பற்றி இன்ஷா அல்லாஹ் இந்த வரலாற்றினுடைய இறுதியில் பார்க்கலாம். இப்போது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் ஹர்ரான் என்ற பகுதியில் அவங்களுடைய மாமா லாபானுடைய வீட்டிற்கு போகிறாங்க. அப்போது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 15 வயது இருக்கும். அவர்களுடைய மாமா லாபானிற்கு 2 மகள்கள் இருக்கிறாங்க. அதில் ஒரு மகளுடைய பெயர் லியா, இன்னொரு மகளுடைய பெயர் ரைஹால். இப்போது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய 2வது மகளான ரைஹால் மீது காதல் ஏற்படுது. இப்போது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மாமாட்ட இதை பற்றி பேசுகிறாங்க. இப்போது லாபான் அந்த விருப்பத்திற்கு பதில் அளிக்கிறாங்க. அது என்னன்னு சொன்னால், நீங்கள் என்னுடைய மகளை திருமணம் முடிக்கணும்னு சொன்னால் கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள் எனக்கு கீழே வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. லாபான் அவங்க என்ன தொழில் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொன்னால், ஆடு மேய்ப்பாளராக இருந்தாங்க. இப்போ அவங்க மாமா சொல்கிறாங்க யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட, நீங்கள் 7 ஆண்டுகள் எனக்கு கீழே நீங்கள் ஆடு மேய்க்கணும், அப்படி ஆடு மேய்த்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய மகளை உங்களுக்கு திருமணம் முடிச்சு கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது 7 வருடங்களாக யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் கடினமான உழைப்பு செய்கிறாங்க. இப்போது 7 வருடங்கள் முடிந்த பிறகு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு திருமணம் நடக்குது. அந்த காலத்தில் திருமணம்லாம் எப்படி நடக்கும்னு சொன்னால், மாப்பிள்ளையும் பொண்ணும் இரவு நேரத்தில் தான் ஒன்றா சந்திப்பாங்க. அதற்கு முன்னாடி 2 பேரும் சந்திச்சிருக்கவே மாட்டாங்க. இப்போது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் லாபானுடைய 2வது மகளான ரைஹாலுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் வந்தது லியா, அதாவது லாபானுடைய முதல் மகள். இப்போது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மாமாட்ட கேட்குறாங்க, எதற்காக நீங்கள் மோசடி செஞ்சீங்க? நான் உங்கள்கிட்ட ரைஹாலை தானே எனக்கு திருமணம் முடிச்சு கொடுக்கணும் நான் உங்கள்கிட்ட கேட்டிருந்தேன், நீங்கள் எதற்கு லியாவை எனக்கு திருமணம் முடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு லாபான் அவங்க பதில் அளிக்கிறாங்க, மூத்த பெண் இருக்கும்போது எப்படி இளைய பெண்ணுக்கு திருமணம் முடித்து கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. அதே சமயத்தில் நான் உங்கள்கிட்ட என்ன வாக்குறுதி கொடுத்துருந்தேன்னு சொன்னால், என்னுடைய மகளை உங்களுக்கு திருமணம் முடிச்சு கொடுக்குறேன்னு தான் சொல்லியிருந்தேன். முதல் மகளா 2வது மகளா அப்படிங்கிறத பற்றி நம்ம நெகோஷியேட் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் என்னுடைய இளைய பெண்ணை, அதாவது ரைஹாலை திருமணம் முடிக்கணும்னு சொன்னால் எனக்கு கீழே இன்னொரு 7 வருஷம் வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மறுபடி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் 7 வருடங்களாக கடினமாக உழைக்கிறாங்க. இப்போது 7 வருடங்கள் முடிந்த பிறகு அவங்களுடைய இளைய மகளான ரைஹாலை திருமணம் முடிக்கிறாங்க. இப்போது லாபானுடைய 2 மகள்களான லியா, ரைஹால் இவங்க 2 பேருடைய சந்ததிகள் தான் பனி இஸ்ரவேலர்கள் என்று குறிப்பிடப்படுவார்கள்.